தொடர்ந்து 3 பால் டாட் பாலுங்க. நல்லா bowling போட்டுட்டு இருக்காரு. The Soundar Pandey hitter. Some strike. Score 1. Okay, over. Now 2 minutes now. Umpire. What are you sure? Stream வரலையா? Scoring போட்டா stream வரலன்னு சொல்றாங்க. நீ ஆட் பண்ணி பேப்பர் பண்ண அந்த இல்ல பால் ஒரே நிமிஷம்ண்ணா. ஒரே நிமிஷம் ஐநார் ஸ்கோர் சரி ஸ்டார்ட் பண்ணானா பேனா எடுத்துட்டு வாடா. ஸ்கோர் பண்ணணும்டா. மொபைல் அப்படியே சேவ் பண்றா. நீ போட்டு போலாம். பேனா போடுறா. பேனா இல்லாம பேப்பர் நோட் மட்டும் ஊத்தேன். நல்லா பாரு. எத்தனை அந்த பசங்க ஏதோ எழுதினானுங்க. அது எங்க போட்டான்னு தெரியல. ஒரு நல்ல ஒரு ஷாட்டாங்க தேவா கிட்ட இருந்து. 4ஆம் மாறுமா ஓடுறாங்க, தடுக்க ஓடுறாங்க. 4 நல்ல ஒரு தடுப்பாட்டமாங்க சேவா கிட்ட இருந்து. நல்ல பேட்டிங் தேவா. ஒரு நல்ல பவுண்டரி அடிச்சிருக்காங்க. எம்சி சூப்பர் கிங்ஸ்லேருந்து 4 ரன்கள். போலர் தமிழ் என்என்சிசிக்காக போட்டுட்டு இருக்காரு. நல்ல பாலங்க. 4ஆக மாறுமா 2ஆக மாறுமா? 2 ஓட்டங்கள். 2 ஓட்டங்கள்ங்க. பிளேயர்ஸ் அந்த ப்ளூ கலர் கம்பிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா 2G. ஸோ பட்டுச்சுன்னா ஓட தேவையில்லை.
காசு தான் நல்ல ஷாட்டுங்க. சிங்களா மாறுமா? 4 ரன்கள். தேவாவிலிருந்து 4 ரன்கள். NVPL 3.0 3ஆம் ஆண்டு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒயிட் பால். ஒரு 4க்கு அப்புறம் ஒரு அகலப்பந்து. நல்ல ஒரு டிஃபென்ஸ் அங்க. சிங்கிளா கன்வெர்ட் பண்றாங்க. நல்ல ஷாட்டுங்க. அது கேட்சா மாறுமா? கேட்சா மாறுமா? ஆஹா, அருமையான கேட்சுங்க. காத்துக்கிட்டு வந்து ஒரு நல்ல கேட்சுங்க. நல்ல கேட்சுங்க. அங்க காத்துக்கிட்டு வந்து ஒரு பெரிய விக்கெட் இழந்திருக்காங்க எம்சி சூப்பர் கிங்ஸ். சவுந்தரபாண்டி தனது விக்கெட்டை வந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார். கிரிக்கெட் ஆட சொன்னால் கட்டை எடுத்து வெட்டுவது போல் வெட்டி தனது விக்கெட்டை இழந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார் சவுந்தரபாண்டி. அவரை ஸ்டார் பிளேயர் என்று சொன்னார்கள், ஆனால் அவர் ஒரு போர் பிளேயர் என்று நிரூபித்து விட்டார். இரண்டு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 1-4 14. பரவாயில்ல, எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோரை கொஞ்சம் தடுத்து நிறுத்திருக்காங்க ஒரு விக்கெட் மூலியமா. அடுத்த பேட்ஸ்மேன் களத்தில் விக்கி. இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. எம்சி சூப்பர் கிங்ஸ் 14 runs for toss. நந்தா நந்தா ஸ்கோர் போர்டு கொஞ்சம் சொல்லுவேன் அப்படின்ட்டு மொபைல்ல. கொஞ்சம் அப்படியே சொன்னாலும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னா ஒரு நிமிஷம். சரி, ஓகே, நம்ம நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க நான் பார்த்துறோம். NNCC 2 ஓவர் போட்டிருக்காங்க, 14 runs கொடுத்துருக்காங்க. எம்சி சூப்பர் கிங்ஸ் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 14 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். களத்தில் மட்டையை பிடித்துக் கொண்டிருப்பவர் தேவா மற்றும் விக்கி. NVPL 3.0 ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஸோ 8 ஓனர்ஸ்க்கும் 8 டீம் பிளேயர்ஸுக்கும் NVPL அண்ட் கமிட்டியின் சார்பாக ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மேட்ச், இந்த டோர்னமெண்ட் ரொம்ப நல்லபடியாக முடியணும் என்று ஆல் சைட்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்பான்சர் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ரி, இந்த CEO கார்த்திக். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ரி சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் பில்டிங் பாடி. ஒரு நல்ல ஷாட் அங்கே தேவா கிட்ட இருந்து.
ஒரு நல்ல விக்கெட்டுங்க. தேவா ஒரு பெரிய விக்கெட்டாங்க. இப்போ அடுத்த மேட்ச்க்கு கேப்டன்ஸ் 2 டீம் கேப்டன்ஸ் வந்துருங்க டாஸ் போடுறதுக்கு. அடுத்த மேட்சோட டீம் கேப்டன்ஸ் 2 பேரும் டாஸ் போட வருவீங்களா? சென்னை ராயல்ஸ் கேப்டன் மற்றும் அமேசிங் 11 கேப்டன்ஸ் கொஞ்சம் இங்கே வந்துருங்க டாஸ் போடுறதுக்கு. சென்னை ராயல்ஸ் மற்றும் அமேசிங் 11 கேப்டன் எங்கே இருந்தாலும் மைக்கிட்ட வரும் டாஸ் போடுறதுக்கு. சென்னை ராயல்ஸ் மற்றும் அமேசிங் 11 கேப்டன். மூணு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18. NEPL 3.0 இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது அண்ணன் அண்ணா நகர் வடக்கு பகுதி செயலாளர் திரு அண்ணன் சா பரமசிவம் அண்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக கமிட்டியின் சார்பாகவும் மனமார்ந்த வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிற நமது அருமை அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் வட்டச் செயலாளர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக மனமாக வரவேற்கிறோம். கமிட்டியின் சார்பாக அண்ணன் பரமசிவம் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறோம். அமேசிங் லெவன்ஸ் NNCC ரொம்ப நல்லா போலிங் போட்டுருக்காங்க, ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. கமிட்டியின் சார்பாக அண்ணன் பரமசிவம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களுக்கு ஊக்குவித்த திரு அண்ணன் பரமசிவம் அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என மனமாற வரவேற்கிறோம்.
அண்ணன் வட்டச் செயலாளர் திரு அருள் அவர்களையும் கமிட்டியின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்து அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணனுக்கு சால்வை அணிவித்து அவரை கௌரவிக்கிறோம் கமிட்டியின் சார்பாக. இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு மற்றும் எங்களுக்கு அனுமதி வழங்கிய ஊக்குவித்த பகுதி செயலாளர் அண்ணன் பரமசிவம் மற்றும் வட்டச் செயலாளர் திரு அருள் அண்ணன் அவர்களையும் இந்த கமிட்டியின் சார்பாக வருக வருக என மனமாற வாழ்த்துகிறோம். ரொம்ப நன்றிண்ண வந்து ஒத்துழைச்சதுக்கு. நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. நன்றாக போட்டுக் கொண்டிருக்கிறார் என்என்சிசி. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. என்என்சி 12th மேன் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போங்கப்பா. என்என்சிசி 12th மேன், என்என்சிசி 12th மேன் யாரா இருந்தா தண்ணி எடுத்துட்டு போங்க. பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட ரொம்ப அண்ணன் ரொம்ப நல்லா டிஃபென்ஸ் பண்ணாரு. அருமனா எங்க டீம்ல வந்து ஆடி கொடுங்க, வின் பண்ணி விடுங்க ப்ளீஸ்ண்ணா. நல்ல ஒரு போலிங் கண்ணாடி ஆகிட்டு இருந்தாங்க. கமிட்டியின் சார்பாக மீண்டும் அண்ணா நகர் வடக்கு பகுதி அண்ணன் சா பரமசிவம் அவர்களை மற்றும் வட்டச் செயலாளர் அருள் அண்ணன் அவர்களையும் கமிட்டியின் சார்பாக இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தங்களுடைய பங்களிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம், டிலே பண்ண வேணாம்.
என்என்சிசி ஃபீலிங் செட் பண்ணுறங்க. என்என்சிசி ஃபீலிங் கொஞ்சம் செட் பண்ணுங்க. கார்த்திக் கொஞ்சம் செட் பண்ணுறங்க. அம்பேர்ஸ் கொஞ்சம் நின்றுங்க, டைம் இல்லை. இப்போ பிளேயர்ஸ் கொஞ்சம் அவங்க உள்ள அனுப்புங்க. பிளேயர்ஸ் எல்லாம் வேலை வாங்காதீங்க. பிளேயர்ஸே வேலை வாங்காதீங்க. அவங்க விளையாடணும், டைம் இல்லை அவங்களுக்கு. ரெசிஃபிலிங் செட் பண்ணுறேங்க. கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பேர் 4 ஓவர் முடிஞ்சது. ஸ்கோர் அம்பேர் 21 தானே? கீர்த்தி, கீர்த்தி ஸ்கோர் கார்டு போடணும். கீர்த்தி, கீர்த்தி எங்க இருந்தாலும் இங்கே வரும். கீர்த்தி, கீர்த்திக்கு எங்க இருந்தாலும் இங்கே வரும் ஸ்கோர் கார்டு போட. நல்ல ஒரு போலிங் அங்கே குமார் கிட்ட வந்து ரொம்ப யோசிச்சு போட்டுட்டு இருக்காருங்க போலிங்க. என்என்சிசிக்காக குமார் நல்லா போட்டுட்டு இருக்காரு. நல்ல பாலுங்க அங்கே குமார் கிட்ட இருந்து ஒரு நல்ல லைன் டெலிவரி அங்கே யோசிச்சு போட்டுட்டு இருக்காங்க என்என்சிசி. என்னதான் இன்டர்வல்ஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நல்லா போட்டுட்ருக்காங்க என்என்சிசி. நல்ல பாலுங்க அங்கே அகைன் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க என்என்சிசி. குமார் ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு.
எம்சி சூப்பர் கிங்ஸ் 12th மணி அண்ணங்க வாங்க. எம்சி சூப்பர் கிங்ஸ் எம்சி சூப்பர் கிங்ஸ் 12th மணி அண்ணா வாங்க. எத்தனை ஒரு நிமிஷம். அஞ்சு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 24. 5 ஓவர் முடிஞ்சிருந்தது அணி எண்ணிக்கை 24ங்க. எம்சி சூப்பர் கிங்ஸ் 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 24. நல்ல கேட்சுங்க. 4 லைன்ல முகேஷ் கிட்ட வந்து மேலும் ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் எம்சி சூப்பர் கிங்ஸ். நல்ல கேட்சாங்க முகேஷ் கிட்ட வந்து. ரெண்டாவது ஸ்கோர் என்ன பண்ணீங்க என்என்சிசி? ஏன்னா ஞாபகம் இருக்கா? ரெண்டாவது ஓவர் போடும்போது என்என்சிசி ஸ்கோர் ரெண்டாவது முடியும் போது 13. ரெண்டாவது முடியும் போது அணியின் எண்ணிக்கை 13. இல்லை அந்த ஓவர் ரெண்டாவது ஓவர் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். 13 கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு ரன்னு, ரெண்டாவது ஓவரில் 13. எம்சி சூப்பர் கிங் 12th மணி என்னங்க வாங்கப்பா. என்என்சிசிக்கு 12th மணி நேரம் இருக்கீங்களா? என்என்சிசிக்கு 12th மணி நேரம் இருக்கீங்களாப்பா? கார்த்தி ரெண்டாவது யார் கார்த்தி போடுது? தமிழ் 13. கார்த்தி 3 ஓவரில் கொடுத்துரு கார்த்தி. ஓ எத்தனை கொடுத்தான் கார்த்தி? 3 ஓவர் தான் சொல்கிறேன். 4. நல்ல கேட்சுங்க. கார்த்திகிட்ட வந்து நல்லா ஓடி போய் கேட்ச் பிடிச்சிருக்காரு. பாபு 4 பாலா? லாஸ்ட் பால். ஓகே. 6வது ஓவர் தானே போடுறது? 5வது ஓவரா?
2G அங்கே போனாலே 2G தான், நீங்கள் பர்ஸ் எடுக்க வேண்டாம். ப்ளூ கலர் கொடிக்கு அந்த பக்கம் போனாலே 2G தான். இந்த ஓவரில் 3 ரன்னுங்க. 5 ஓவர் முடியும் போது ஸ்கோர் 24. அதாண்டா 5 ஓவர் முடியும் போற இந்த ஓவரில் எந்த ஓவர் சொல்கிறேன் நான். 6 ஓவர் முடிஞ்சிச்சு, 5ஆவது ஓவர் முடியும் போது ஸ்கோர் நான் கேட்டேன். ஓகே 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 27. 6 ஓவருக்கு 27. நோ சமோசா தள்ளி போய் விற்றுனா சமோசாண்ணா அங்கே கேமரா தெரியுது பண்ணா. இந்த பக்கம் வந்து நான் வேணா போகிறது 7வது ஓவர். ஸ்கோர் 27. எம்சி சூப்பர் கிங்ஸ் 27 அடிச்சிருக்காங்க 7 ஓவர் 6 ஓவர் முடிவில். நல்ல ஸ்டார்டிங்காக விக்கெட் கிட்ட இருந்து ஒரு 6 ரன்கள் அடிச்சு கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. என்னதான் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் ஒரு 6க்கு அப்புறம் நல்ல பால் போட்டிருக்காருங்க முகேஷ். என்னதான் பெரிய ஹிட் எடுத்தாலும் அடுத்த பால் டாட்டா ஒரு டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குறாரு. நல்ல கேட்சிங்க பாபு கிட்ட இருந்து. நல்ல போலிங் போட்டிருக்காரு முகேஷ். ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்த பால் டாட் போட்டு அடுத்த பால் விக்கெட் எடுத்து டீமுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்காரு முகேஷ். அடுத்ததாக அந்த அணியை மீண்டும் ஒரு தலை தூக்குவதற்காக ஒரு பேட்ஸ்மேன் வந்திருக்கிறார் ராஜேஷ். வெள்ளை அங்கே சற்று தடுமாறிக்கொண்டு பந்தை 1-ஐ 2ஆக மாற்றிக் கொண்டிருக்கிறாரா அல்லது 1-ஐ ஒண்ணுமே இல்லாம ஆக்கி கொண்டிருக்கிறான்னு தெரியல. நல்ல ஒரு பாலுங்க முகேஷ் கிட்ட இருந்து. ஏழாவது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் முகேஷ். நல்ல ஷாட்டுங்க, அருமையான கேட்சுங்க. சக்தி கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்சுங்க. அருமையா பால தூக்கி போட்டு இருக்காங்க என்என்சிசி. என்னதான் ஜெசிய மஞ்சள் கலர்ல போட்டிருந்தாலும் மங்களகரமா போட்டுட்டு இருக்காங்க என்என்சிசி. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34. ஒரு ஓவருக்கு 30 அடிச்சாலும் கஷ்டமா டார்கெட் தான். பட்டா பாக்கியம் படா காட்டி லேக்கியம்ன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க எம்சி சூப்பர் கிங்ஸ். முடிவில் எம்சி சூப்பர் கிங்ஸ் 34 ரன்கள் அடித்து டீமுக்கு ஒரு வலிமையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மீதம் உள்ளது ஒரு ஓவர். ஒரு நிமிஷங்க பேனர் சாஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம்.
இட்ஸ் ஓகே, நீங்கள் போடுங்க, கண்டினியூ பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கடைசி ஓவரை வீச வருகிறார் குமார். நல்லா பாருங்க குமார் கிட்ட இருந்து. இந்தியாவோட 90s பவுலர் விவிஎஸ் பிரசாத் மாதிரி போட்டு இருக்காருங்க குமார். ஆளும் உயரம், பந்து போறதும் உயரம். நல்ல பாருங்க குமார் கிட்ட இருந்து, ஒரு ஃபேர்ஸியான பவுலருங்க. நல்ல ஷாட்டம் ராஜேஷ் கிட்ட இருந்து. நாளா மாறுமா? நல்ல ஃபீல்டிங் பாபு கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்ல கிருஷ்ணா வந்திருக்காருங்க. பொல்லாங்குளத்து ஊதுவாரான்னு தெரியல. ஆஹா, ஊதுனாருங்க, நல்ல காத்துங்க. நல்ல பவுலிங்க குமார் கிட்ட இருந்தாங்க. நல்லா போட்டுட்டு இருக்காருங்க, ரொம்ப லென்த் அண்ட் டெலிவரியா போட்டுட்டு இருக்காரு. என்என்சிசிக்காக கடைசி ஓவரை வீசி மேட்சை ரொம்ப டர்னிங்கா கொண்டு போயிட்டு இருக்காருங்க குமார். நல்ல தடுப்பாங்க, சிங்கிள் மட்டும்தான். நல்ல பாலுங்க குமார் கிட்ட. டாட் பால ரொம்ப நல்லபடியா 3 ரன் ஓடி இருக்காங்க. டாட் பால் ஒயிட் பால். அகல பந்து. நல்ல ஷாட்டுங்க, நல்ல கேட்ச் பாபு. மீண்டும் ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு பாபு. என்என்சிசி ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. 7 ஓவர் முடிவில் என்என்சிசி அணியின் எண்ணிக்கை அதான் 7க்கு அப்புறம் 8 ஓவர் முடிவில் என்என்சிசி 37 எடுத்திருக்காங்க. எம்சி சூப்பர் கிங்ஸ் 47. ஸோ எம்சி சூப்பர் கிங்ஸ் 39 அடிச்சிருக்காங்க. 40 எடுத்தாக வெற்றி என்என்சிசி. எம்சி சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் போயிங்க, டைம் இல்லை. எம்சி சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, டக்கு டக்குன்னு பட்டு பண்ணி ஃபீல்டு செட் பண்ணுறேங்க.
39-48 வெற்றி. என்என்சியில் ஏன் பக்கத்தில் உட்காரன்னு கேளு. அதாவது 12th மேனே இல்லை, நான் யார்கிட்ட ஸ்கோர் கேட்குறது? ஆ எம்சி சூப்பர் கிங்ஸ் 38 எடுத்திருக்கீங்க, 39 எடுத்தாங்க. 38 தான் ஸ்கோரிங் கனெக்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க.
பா 40 தான் டார்கெட்ப்பா. 39 தான். எம்சி சூப்பர் கிங்ஸ் டார்கெட் வந்து 39 கொடுத்து 40 அடிக்கணும். என்என்சிசிக்கு 40 எடுத்தா வெற்றிங்க. தயவுசெய்து 12th மேன் நீங்கள் பக்கத்தில் வரவங்க எந்த டீமாக இருந்தாலும் சரி 12th மேன் கம்பல்சரி இருந்தால் ஆகணுங்க. 12th மேன் இருந்தால் மட்டும்தான் ஸ்கோர் கார்டு கரெக்டாக சொல்ல முடியும். பவுலர் பாலை வந்து வாங்கிக்கோங்க. பவுலர் பால் வந்து வாங்கிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. எம்சி சூப்பர் கிங்ஸ் பவுலர் வந்து பாலை செக் பண்ணிக்கோங்க, டைம் இல்லை. எம்சி சூப்பர் கிங்ஸ் பவுலர் வந்து செக் பண்ணிக்கோங்க. என்என்சிசிக்கு டார்கெட் 40ங்க. என்என்சிசி நந்தா நடுவை கிரிக்கெட் கிளப் 40 ரன் எடுத்தா வெற்றிங்க. 8 ஓவருக்கு 48 பந்தில் 40 எடுத்தா நந்தா நடுவைஸ் வெற்றி பெறாங்க. 12th மேன் தயவுசெய்து உட்காந்து ஸ்கோர் கார்டை கரெக்டாக பாருங்க. ஒவ்வொரு பாலுக்கும் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது, டைம் கிடையாது. ஸோ 12th மேன் எங்க இருந்தாலும் எம்சி சூப்பர் கிங்ஸ் ஃபீல்டிங் செட் பண்ணுறங்க, டைம் கிடையாது, கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணுங்க. 12th மேனாக வந்துடுங்க. ஏன்னா எங்கள் ஸ்கோர் கார்டு வந்து கரெக்டாக பாருங்க. ஏன்னா வாக்குவாதத்துலேயே டைம் ஆல்மோஸ்ட் பாதி போகும். நீங்கள் 12th மேன் கரெக்டாக உட்காந்தீங்கன்னா ஸ்கோர் ஈஸியாக பார்த்துடலாம். உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும், உங்கள் டீம் போகிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே 12th மேன் தான் இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் உங்களோட 12th மேன் யார் இருந்தாலும் சரி உட்காருவீங்க, ஸ்கோர் கார்டை பார்க்க சொல்லுங்கள். நோட்டு இருக்குது, பென் இருக்குது, அவங்க போட்டுட்டு இருக்காங்க, அதையும் பாருங்கள். மென்னலாகவும் போடுறாங்க, சிக்ஷத்துலையும் போட்டு தான் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு 12th மேன் எங்கே இருந்தாலும் இங்கே வந்துருங்க. 2 டீமில் இருந்தோம். அடுத்த மேட்ச் சென்னை ராயல்ஸ் vs அமேசிங் லெவன்ஸா? ஸோ 2 டீமோட கேப்டனிங் வந்துருங்க. சென்னை ராயல்ஸ் மற்றும் அமேசிங் லெவன்ஸ். சென்னை ராயல்ஸ் மற்றும் அமேசிங் லெவன்ஸ் கேப்டன் எங்கே இருந்தாலும் வந்து டாஸ் போடுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைம் இல்லை. ஃபீல்டிங் செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. என்என்சிசி 12th மேன் யாரும் நீங்கள் வந்துருங்க. தயவுசெய்து உட்காந்து ஸ்கோரை பாருங்கள். என்என்சிசி பிளேயரில் ஒரு கமிட்டி இருக்கிறதுனால அவர் எதாவது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதர் பிளேயர்ஸ் 12th மேன் யாரும் நீங்கள் வந்து உட்காருங்க, ஸ்கோர் கார்டு கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக போடுங்க. ஆர்கியூமெண்ட்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். bowler name Vicky. சம்பந்தமா? விக்கி விக்கியா? விக்கியா? விக்கி. ஓகே, ஆரம்பிங்க விக்கி. நல்ல பாலுங்க விக்கி கிட்ட இருந்து, சாரி விக்கி கிட்ட இருந்து நல்ல பாலு. ஒரு நல்ல டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு என்என்சிசி பிளேயர் சக்தி. தம்பி சைக்கிள்லாம் அங்கே நெத்தாலையும் வரத்துக்கிட்ட வந்து நவுந்து போங்க. ஒரு நல்ல சிங்கிள் அங்க.
டபுளா ப்ளே பாய்ஸ் அணியில் ஒரு ஃபாரின் பிளேயர் போயிட்டுருக்காருங்க. என்னதான் வெயில் அடித்தாலும் சரி, நான் கோவாவில் இருக்கிற மாதிரி தான் இருப்புன்ற மாதிரி போயிட்டுருக்காரு ப்ளே பாய்ஸ் அணியோட பிளேயர் ஏபல். டாஸ் வின் பண்ணது அமேசிங் லெவன்ஸ். பேட்டிங்கா அடுத்த மேட்ச் அமேசிங் லெவன்ஸ் vs சென்னை ராயல்ஸ். அமேசிங் லெவன்ஸ் பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசிங் லெவன்ஸ் உங்களோட 11th ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச் முடிகிற கண்டிஷனை கரெக்டாக உள்ளே போயிடுங்க, டிலே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் என்என்சிசி 7 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ அம்பையர்ஸ் கொஞ்சம் தண்ணி ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொடுங்க. ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி சக்தி கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஷாட்டாங்க சக்தி கிட்ட இருந்து. சக்தி மேட்சை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு ரன் ரேட் ஏற்றணும்னு பார்க்குறாரு. ஒரு நல்ல பாலுங்க அங்கே விக்கிட்டு வந்து நல்லா யோசிச்சு போட்டுட்டு இருக்காரு விக்கி. டாட் பால். ஒரு நல்ல சிங்கிள் அங்க. 2 ஓவர் முடிவில் என்என்சிசி 13 அடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடிவில் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்ஸ் பில் பண்றாங்க அங்க. 2 ஓவர் முடிவில் என்என்சிசி 13 ஓட்டங்கள் எடுத்து பில் பண்றாங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்ப்பா, கொஞ்சம் சீக்கிரமா இருங்க. டைம் இல்லை, டக்கு டக்கு நிற்க வைங்க.
அடுத்ததாக பந்து வீச வந்திருக்கிறார் அந்த அணியின் சுழல் பந்து வீச்சாளர் சீனி. லெஃப்ட் வாசஸ் லெஃப்ட்டுங்க. அகல பந்து. பேட்ல படாமலே சிங்கிள்ஸ் கொடுத்துட்டு இருக்காருங்க சீனி. ஒரு அகல பந்து. ஒரு நல்ல டபுள்ங்க. எஃபர்ட் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க என்என்சிசி. பிளானிங் புரிஞ்சிருச்சு. அருமையான ஷாட்டுங்க. நல்ல கேட்சுங்க. ஆரம் விக்கி கிட்ட இருந்து நல்ல ஷாட்டுங்க. சீனியோட சோல் பந்துல அந்த டீமோட பேட்ஸ்மேன் என்என்சிசி பேட்ஸ்மேன் சக்தி விக்கெட்டை வந்துட்டு வெளியேறிட்டு இருக்காரு. மேலும் ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் என்என்சிசி. ரமேஷ் பவார் தனது விக்கெட்டை வந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார். ரமேஷ் பவார். டூஜிங்க பள்ளத்தில் விழுந்தா டூஜி. அது டூஜி பள்ளத்தில் விழுந்துச்சுன்னா தயவுசெய்து ஓடாதீங்க.
19ங்க. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. உங்கள் 12th மேன் இங்கே இருக்காரு. ஸோ நீங்கள் பதற வேண்டாம். போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் டீம் உங்கள் 12th மேன் இங்கே தான் இருக்காங்க. ஸோ நோ கன்ஃபியூஷன். லைவும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நோ ஆர்குமெண்ட்ஸ் தவிர்க்கலாம். ஸோ கம்யூனிகேஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் bowler டு கீப்பர் ஆர் bowler டு அதர் ஃபீல்ட்ஸ் மட்டும் பேசுங்க. நிறைய பேர் பேச வேண்டாம், டைம் இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். ஏன்னா அடுத்தது ஆடுற டீம்ஸ் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும், ஏன்னா வெயில் ஏறுது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அமேசிங் 11s vs சென்னை ராயல்ஸ். ஸோ ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யங் டீம் ரொம்பவும் ஃபேர்ஸியாக இருக்காங்க. சென்னை ராயல்ஸ் vs அமேசிங் 11s அடுத்த மேட்ச்சு. ஸோ அமேசிங் 11s பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அமேசிங் 11s vs சென்னை ராயல்ஸ். ஸோ எதுவாக இருந்தாலும் இப்போயே பேசி முடிச்சுக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பேச வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வந்து கிரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. போத் டீம்ஸ் சென்னை ராயல்ஸ் vs அமேசிங் 11s. ஆஹா, அருமையான கேட்சுங்க, ரொம்ப நல்ல கேட்சுங்க. 6 விக்கெட் ரொம்ப நல்ல கேட்சு. தேவையில்லாமல் விக்கெட் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்என்சிசி மேலே ஒரு விக்கெட் இழக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன ப்ரெஷர் அங்கே பில்ட் ஆகுது என்என்சிசிக்கு. என்னதான் கொஞ்சம் ஈஸியான டார்கெட்டாக இருந்தாலும் எம்சி சூப்பர் கிங்ஸ் அவங்களோட எஃபர்ட்டை போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஸோ எம்சி சூப்பர் கிங்ஸ் ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 4th ஓவர் கம்ப்ளீட் ஆக போகுது. தயவுசெய்து எம்சி சூப்பர் கிங்ஸ் 12th மேன் தண்ணி கொண்டு போயிடுங்க. இதுக்கப்புறம் தண்ணி எடுக்காதீங்க, தண்ணி கொண்டுட்டு போயிடுங்க. தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, 12th மேன். ஸோ அம்பையர்ஸுக்கும் தண்ணி கொடுங்க இந்த ஓவர் முடியும் போது. கண்ணா ஸோ 4th ஓவர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் செகண்ட் மேட்ச் முடிய போகுது. என்னதான் இருந்தால் வெயில் அடித்தாலும் 2 அம்பையர் சுரேஷ் மற்றும் விஜய் அவர்கள் 2 பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா அம்பைரிங் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல ஷாட் அங்கே நந்தா கிட்ட இருந்து, நல்ல ஃபீல்டிங் கூட சொன்னாங்க. ஸோ 2 அம்பையர்ஸ் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் முடிவு 2 அம்பையர் வந்துருங்க, உங்களுக்கு இங்கே டிஃபன் இருக்கு. ஸோ 4th ஓவர் முடிஞ்ச 2 அம்பையர் வந்துருங்க, உங்களோட டிஃபன் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. நல்ல பாலுங்க அங்கே லோகு கிட்ட இருந்து. லோகு குதிச்சு போட்டாலும் அங்கே பேட்ஸ்மேனை குதிக்க வைக்கிறாரு. லைட்டாக எம்சி சூப்பர் கிங்ஸ் ப்ரெஷரை பில்ட் பண்ணுறாங்க. நல்ல ஷாட்டுங்க முகேஷ் கிட்ட இருந்து, ஒரு நல்ல ஸ்ட்ரைக்குங்க, சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. நல்ல த்ரோவும் கூட விக்கெட் கிட்ட இருந்து, குட் த்ரோ. என்என்சிசி ஒரு சின்ன கம்பேக் கொடுக்குறாங்க, சிங்கிளை டபுளாக கன்வெர்ட் பண்ணி. மீண்டும் ஒரு தடுப்பாட்டம்.
என்என்சிசி பிளேயர் விவிஎஸ் பிரசாத் என்று அழைக்கப்படும் குமார் இங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு. டெஸ்ட் மேட்ச் ஆடுங்களான்னு கேட்குறாரு. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. என்என்சிசி ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல டிரைவ் அங்கே நந்துக்கிட்ட இருந்து 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. 4 overs completed. NNCC 24 runs. 2 அம்பேரை வந்துடுங்க, உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுங்க. 2 அம்பேரும் டீம்மேட்ஸ் தண்ணி கொண்டு போங்க. தண்ணி தான் கொண்டு போக சொன்னா, ஜூஸ் கொண்டு போக சொல்லி. என்என்சிசி தண்ணியை வச்சுட்டு தண்ணி கேனில் கொண்டு போங்க. உங்கள் தண்ணி கேனையும் தூக்கிட்டு போக சொல்ல. வாட்டர் பாட்டில் அங்கே இருக்கும். ஸோ வாட்டர் பாட்டில் வச்சு தண்ணி பிடிச்சிங்க. ஸோ போகிறவங்க அம்பேருக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஜூஸஸ் கொடுங்க. என்என்சிசி அவங்களுக்கு 2 பாட்டில் ஜூஸஸ் கொடுங்க. ஸ்ட்ரெச்சிக் டைம் அவுட் 20 செகண்ட் தான் இருக்கு. ஸோ டக்குன்னு விலகிடுங்க. இருபத்தி 4 பாலுக்கு 16 எடுத்தால் வெற்றி. கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க, டிலே பண்ண வேண்டாம். 24 பாலுக்கு 16 எடுத்தால் வெற்றி. 4 overs 16 to win.
நல்லா போட்டுருக்காருங்க சீனு. அகல பந்துங்க. மேலும் எம்சி சூப்பர் கிங் ப்ரெஷர் பில்ட் ஆகுது. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்குங்க. நல்ல ஷாட் அங்க நந்து கிட்ட இருந்து 4 4 ரன்கள். நம்ம நல்லா ஆடிருக்காரு. 4 ரன்கள். ஸ்கோர் 33ங்க. 7 ஆடணும். 18க்கு 7 ஆடணும். 18 பந்துகளில் 7 எடுத்தால் என்என்சிசி வெற்றி பெறுகிறது. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ராயல்ஸ் மற்றும் அமேசிங் லெவன்ஸ். மேட்ச் க்ளோஸ் காலில் இருக்குங்க. என்என்சிசி vs எம்சி சூப்பர் கிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 12th மேட்ச் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டுங்க உங்களோட பிளேயர்ஸ் நேம்ஸை. ஸோ ஸ்கோர் போர்டில் என்ட்ரி பண்ணணும். நல்ல ஷாட்டுங்க முகேஷ் கிட்ட வந்து. டூஜிங்க ஓட வேணாம். டூஜி ஸோ சென்னை ராயல்ஸ் மற்றும் அமேசிங் லெவன்ஸ் டிஸ்கஷன் எப்போ தவிர்த்துக்குங்க. எதனா பேசலாம் எப்போ பேசிங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸ்ட்ரைட்டாக மேட்ச் உள்ள போகிற மாதிரி பார்த்துங்க. ஒரு நல்ல டாட் பாலாங்க. நல்ல ஷாட்டுங்க. 4 ரன்கள். மேட்ச் சமன் செய்யப்பட்டது. மேட்ச் முடிஞ்சாச்சுங்க. என்என்சிசி செகண்ட் ரவுண்டில் என்என்சிசி வின் பண்ணியிருக்காங்க. எம்சி சூப்பர் கிங்ஸ் vs என்என்சிசி நடந்து முடிஞ்ச மேட்ச்சில் வெற்றியை என்என்சிசி பதிவு செய்கிறார்கள். அருமையாக பந்தும் போட்டாங்க. நல்லா பேட்டிங் பண்ணாங்க என்என்சிசி. ஸோ குட் டீம் ஸ்பிரிட் ஃப்ரம் என்என்சிசி. என்ன கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறுன்னு பேசுவாங்க, மற்றபடி நல்ல டீம் தான் என்என்சிசி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்என்சிசியோட ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஒரு ரன் தாங்க கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பவுலிங் போட்டது பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மணன். ஸோ முதல் ஒரு ரன் கொடுத்து டீமுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காரு லக்ஷ்மணன். மெயின் விக்கெட் தராங்க. மெயின் யார் எடுத்தது? சௌந்தர் பாண்டி விக்கெட் எடுத்தாங்களாங்க மெயின் விக்கெட்டு.
இப்போ அமேசிங் லெவன்ஸ் பேட்டிங் தானே, தயவுசெய்து பேட்ஸ்மேன் உள்ள அனுப்பிச்சிடுங்க. சென்னை ராயல்ஸ் ஃபீல்டு செட் பண்ணுங்க. சென்னை ராயல்ஸ் உள்ள வந்துருங்கப்பா. உங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, டிஸ்கஷன் பண்ணதான் பண்ணிடுங்க, உள்ள வந்துருங்கன்னு சொல்லியாச்சு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அமேசிங் லெவன்ஸ் பேட்ஸ்மேன் உள்ள அனுப்பிடுங்க. பேட்ஸ்மேன் உள்ள அனுப்பிடுங்க. நீங்கள் போனால் மட்டும் தான் பிளேயர்ஸ் வருவாங்க. சென்னை ராயல்ஸ் உள்ள வந்துருங்க. சென்னை ராயல்ஸ் உள்ள வந்துருங்க. சக்தி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அமேசிங் லெவன்ஸ் பேட்டிங் வராங்க. நீங்கள் என்ன தான் பேட்ஸ்மேன் உள்ள அனுப்பினாலும் அதுக்கு ஆப்போனண்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்னை ராயல்ஸில் மகேஷ்னு ஒரு பிளேயர் இருக்காருங்க. உண்மையாக சொல்ல போனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயருங்க மகேஷ். கீப்பிங் பார்த்தீங்கன்னா வந்து ஏபி டி வில்லியர்ஸ்னு சொல்லுவாங்க அவரை செல்லமா. இப்போ அவர் டி வில்லியர்ஸா இல்லை என்ன வில்லியர்ஸ் இப்போ தெரிஞ்சிடும். ஸோ சென்னை ராயல்ஸோட மெயின் பேட்ஸ்மேன் சொல்லலாம், ஒரு நல்ல விக்கெட் கீப்பர்னு சொல்லலாம் மகேஷ். என்னதான் மகேஷ் வந்து ஒரு நல்ல கீப்பிங் பண்ணாலும், சென்னை ராயல்ஸுக்கு என்னதான் வந்து மகேஷ் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாலும், மாமா என்று அழைக்கப்படும் கொளத்தூர் மணி அவருக்கு இல்லைன்னா ராயல்ஸ் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாங்க. மாமா செல்லம்மா அவரை நாங்கள் மணி மாமான்னு அழைப்போம். கொளத்தூர் மணி மாமா அந்த டீமோட ஒரு தூண் பில்லர்னு சொல்லலாம். ஆஹா, உண்மையிலே பார்த்தீங்கன்னா பொட்டு வச்ச தங்க கூட யாருன்னா அவர் தாங்க. ஸோ 2 டீமோட 12th மேன் வந்துருங்க. 12th மேன் மட்டும் வாங்க, 12 மேனும் இங்கே வந்துடாதீங்க. இருடா. சென்னை ராயல்ஸ் மற்றும் அமேசிங் லெவன்ஸோட 12th மேன் மட்டும் இங்கே கமிட்டி கிட்ட வந்தால் போதும். மற்ற பிளேயர்ஸ் தள்ளி போயிடுங்க, ஏன்னா பேசுறதெல்லாம் மைக்கில் கேட்குதான். ஸோ ஸோ இந்த என்விபிஎலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளேயர்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி மட்டும் பத்தாது, எதனா ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணுன்ற காரணத்துக்காக ஒவ்வொரு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கூல் ட்ரிங்க்ஸ், அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து திரு அந்தோனி அவர்கள், செந்தமிழ் சங்கத்தோட தலைவர்னு சொல்லலாம் போல. லெவல் ஸ்டார்ஸ் டீமோட கேப்டன் திரு அந்தோனி அவர்கள் ஒரு மேட்சுக்கும் ஒரு டீமுக்கும் ஸ்கூலிங் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காரு. செந்தமிழ் சங்க தலைவர் திரு அந்தோனி அவர்கள்.
கொஞ்சம் தயவுசெய்து உள்ளே வந்துருங்கப்பா. ஃபீல்டர்ஸ் செட் பண்ணுறங்க, பால் செக் பண்ணிக்கங்க. பேட்ஸ்மேன் வந்துடுங்க, பால் செக் பண்ணிக்கங்க. ரெண்டு டீமோட 12th மேன் முடிங்க வந்துருங்க. அமேசிங் லெவன்ஸ் மற்றும் சென்னை ராயல்ஸோட 12th மேன் வந்துருங்க. ஸ்கோர் கார்டு நோட்டில் தான் போடுறாங்க, கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. யாருன்னா லைவ் பார்த்துட்டு இருந்தா லைவ் கொஞ்சம் கரெக்டாக ஆகுதான்னு பாருங்க. லைவ் யாரா பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் கொஞ்சம் அம்பர்ஸ் அனுப்பிச்சிருங்கண்ணா. ஃபீல்டர்ஸ் நின்றுட்டாங்க, கொஞ்சம் அம்பர்ஸ் சொல்ல போயிடுங்க. முகில் முகில்